ஐரோப்பாவில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக ஆஸ்திரியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இத்தாலியின் முக்கிய நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அல்பேனியாவில் காட்டுத்தீயும் பரவி வருகிறது. இந்த கடுமையான வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக ஹங்கேரி நாட்டு மக்கள் தங்களது மின்சார பயன்பாட்டை குறைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மறுபுறம் மோல்டோவா நாட்டில் பொதுமக்களை தண்ணீரை சேமிக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. டனுப் நதியின் நீர்மட்டம் கடுமையாக குறைந்ததால் ஹங்கேரியின் ஒரே அணுமின் நிலையம் தனது உற்பத்தியை முடக்கியுள்ளது. இதேபோல ஸ்லோவேனியாவின் கிரஸ்கோ அணுமின் நிலையம் வெப்பம் காரணமாக தனது மின் உற்பத்தியை குறைக்க முடிவு செய்துள்ளது. அல்பேனியாவின் மல்லாகாஸ்டர் பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவியதால் அங்கிருந்த குடும்பங்களும் வளர்ப்பு பிராணிகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டன. அக்கம் பக்கத்து நாடுகளும் கிரீஸ் மற்றும் பிரிட்டனிலும் இந்த கோடை வெயில் விவசாயத்தையும் இயல்பு வாழ்க்கையையும் கடுமையாக பாதித்துள்ளது. மோல்டோவா தலைநகர் சிசினாவில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அதிபர் மையா சாண்டு எச்சரித்துள்ளார். மேலும் உச்ச நேர மின் மற்றும் நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஏற்கனவே கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பாவின் பிற பகுதிகளுக்கும் இந்த வெப்ப அலை தற்போது தீவிரமாக நகர்ந்து வருகிறது.